பலஸ்தீனிய போராளிகளின் பிரேக்கிங் தி ஸ்வாட் தாக்குதல்களும் அவை தொடர்பான காணொளிகளும் மிரண்டு போன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மறைமுகமாக ஹமாஸை மிரட்டிய அரபு நாட்டு தலைமைகள் யமன் ஹவுதி இராணுவத்தின் அதிரடியான தாக்குதல்களும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் மிரட்டலான பதில்களும் ISIS பயங்கரவாதிகளின் இரண்டாவது அலையும் கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளும் ஈராக்கினுடைய அமைச்சரான சவுத் அல் சாத் அவர்கள் சிரியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜூலானிற்கு எதிரான புகார்களை சமர்ப்பித்து அவருக்கு எதிரான வழக்குகளையும் ஆரம்பித்துள்ளார். இதற்கமைவாக ஈராக்கினுடைய அரசாங்கமும் சிரியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜூலானிற்கு எதிரான வழக்குகளையும் ஆரம்பித்துள்ளது. மேலும் சிரியாவினுடைய ஜனாதிபதி ஜூலானி ஈராக் நாட்டிலே களமிறங்கினால் நாங்கள் அவரை கைது செய்வோம் என்றும் ஈராக்கினுடைய PMF படைகளும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் அறிவித்துள்ளார்கள். அதாவது தன்னைத்தானே ஜனாதிபதியாக தெரிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜூலானியினுடைய பயங்கரவாத வாழ்க்கை ஈராக்கில் தான் ஆரம்பித்தது. 2009ஆம் ஆண்டுகளில் இருந்து ஜூலானி ஈராக்கில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளின் மிக முக்கியமான தளபதியாக இருந்துள்ளார். ஜூலானி ஈராக்கில் இருந்து சிரியாவுக்கு சென்று STS பயங்கரவாத குழுவை அமைக்கும் வரையில் ஈராக் நாட்டிலே மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். ஈராக்கிற்குள்ளே நடைபெற்றிருக்கக்கூடிய மிகவும் கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் தற்கொலை தாக்குதல்களுக்கும் ஜூலானி நேரடியாக தொடர்பு பட்டவராகவே இருக்கின்றார். எனவே ஜூலானி ஈராக்கிய மக்களை கொன்று குவித்ததற்காகவும் ஈராக்கிற்குள்ளே பல பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டதற்காகவுமே தற்போது ஈராக்கினுடைய பாராளுமன்ற அமைச்சர் ஜூலானிக்கு எதிரான வழக்கு தாக்கல்களையும் செய்துள்ளார்கள். தற்போது ஈராக்கினுடைய உயர் நீதிமன்றத்திலே ஜூலானிக்கு எதிரான வழக்குகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஈராக்கிய மக்களை படுகொலை செய்ததற்கான தண்டனையை ஜூலானிக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவும் இதற்கான விளைவுகளை ஜூலானி அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவுமே இந்த வழக்குகள் தொடரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய சிரியாவினுடைய ஜனாதிபதியாகவும் பயங்கரவாதியாகவும் இருக்கக்கூடிய ஜூலானி ஈராக்கிலே எவ்வாறு பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டார், ஈராக்கிலிருந்து அவர் எவ்வாறு சிரியாவுக்கு சென்று பயங்கரவாத அமைப்புகளை தோற்றுவித்தார் என்பது தொடர்பாக முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். சிரியா தொடர்பாக நான் பதிவிட்டிருக்கக்கூடிய காணொளிகளில் இவற்றினை நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு நாங்களும் ISIS பயங்கரவாதிகளை அழிப்பதற்காகத்தான் செயற்படுகின்றோம் என துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் வாய்வார்த்தைக்காக தெரிவித்தாலும் ISIS பயங்கரவாதிகளை மறைமுகமாக வளர்ப்பதில் துருக்கியினுடைய பங்கு அளப்பெரியதாகும். துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் ISIS பயங்கரவாதிகளின் தளபதியாக இருக்கக்கூடிய ஜூலானிற்கு முழுமையான ஆதரவை வழங்கியே சிரியாவை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார் என்பதனையும் யாராலும் மறுக்க முடியாது. ஜூலானி மிகப்பெரிய பயங்கரவாத பின்புலத்தை கொண்டுள்ளார் என்பதனை யாராலும் மறுக்க முடியாது. மேலும் தற்போது ஈராக்கினுடைய உயர் நீதிமன்றத்திலே ஜூலானிற்கு எதிராக முன்வைத்திருக்கக்கூடிய வழக்குகளும் ஜூலானியினுடைய பயங்கரவாதத்தினை உறுதிப்படுத்துகின்றது. அடுத்து ISIS பயங்கரவாதிகளின் இன்னும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் ISIS பயங்கரவாதிகளின் இரண்டாவது அலை உருவாக்கப்பட்டு வருவதாகவும் ஈராக்கிய அரசாங்கமும் ஈராக்கிய உளவு பிரிவும் ஈராக்கினுடைய இராணுவ ஆய்வாளர்களும் சில முக்கியமான தகவல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். சிரியாவிலே ஜூலானி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ISIS பயங்கரவாதிகளுடைய விரிவாக்கம் அதிகரித்துள்ளது. இதற்கமைவாக அவர்கள் மிகப்பெரிய அணிதிரட்டல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். ஏற்கனவே 12,000க்கும் அதிகமான ISIS பயங்கரவாதிகள் இரண்டாம் அலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மேலும் துருக்கி வழியாக அதிகளவான பயங்கரவாதிகள் இந்த பயங்கரவாத வலையமைப்புக்குள்ளே கொண்டு வந்து இணைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் ஈராக்கினுடைய உளவு பிரிவினர் ஆதாரங்களுடன் தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் குறித்த விடயங்கள் தொடர்பாக ஈராக்கிய ஆய்வாளர்களும் ஈராக்கிய ஊடகங்களும் இவ்வாறு தெரிவித்துள்ளன. அமெரிக்கா, துருக்கி மற்றும் சில அரபு நாடுகளுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் துருக்கியினதும் சில அரபு நாடுகளினதும் நிதியுதவிகளை பெற்றுக்கொண்டு ISIS பயங்கரவாதிகள் மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். ISIS பயங்கரவாதிகள் இரண்டாம் அலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயார் ஆகி வருகின்றார்கள். வடக்கு ஈராக்கிலே குறிப்பாக மசூல் ஜெலிகோன் முகாம் பிரதேசத்தில் தீவிரமான பயிற்சிகள், மறைவிடங்களை உருவாக்குதல், ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் என அனைத்து விதமான பயங்கரவாத வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்போது வடக்கு ஈராக்கின் மசூலின் ஜெலிகோன் பிரதேசமானது பயங்கரவாத நடவடிக்கைகளின் மைய பிரதேசமாக மாறியுள்ளது. இந்த ஜெலிகோன் பிரதேசத்திலே துருக்கியினுடைய இராணுவ கட்டளை தளங்களும் அமெரிக்காவுடைய இராணுவ கட்டளை தளங்களும் காணப்படுகின்றன. மேலும் துருக்கி வழியாக அதிகளவான பயங்கரவாதிகள் ஜெலிகோன் முகாமை நோக்கி நகர்த்தப்படுகின்றார்கள். துருக்கியினுடைய உளவு பிரிவினர் இந்த பயங்கரவாதிகளுக்கு மறைமுகமான பயிற்சிகளையும் வழங்குகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் பண உதவிகளையும் வழங்குகின்றார்கள். துருக்கியும் அமெரிக்காவுமே ஜெலிகோன் பிரதேசத்தில் அனைத்து வழிகாட்டுதல்களையும் மேற்கொண்டு வருகின்றன. சிரியாவினுடைய இத்லிப் பிரதேசத்தினை துருக்கி எவ்வாறு பயன்படுத்தியதோ அதே போன்றே ஈராக்கினுடைய மசூல் பிரதேசத்தினையும் துருக்கி பயன்படுத்தி வருகின்றது. உயரடுக்கு ISIS பயங்கரவாத தளபதிகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் ஜெலிகோன் முகாம் பிரதேசத்திலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அதிகளவான பயங்கரவாதிகள்
நாடுகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் குறித்த பிரதேசத்திலேயே நிலை கொண்டுள்ளார்கள். மேலும் துருக்கி அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களையும் மறைமுகமாக மேற்கொண்டு வருகின்றது. சில உயரடுக்கு ISIS பயங்கரவாத தளபதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களை துருக்கியினுடைய உளவு பிரிவானது பாதுகாப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்தி இருப்பதாகவும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அவர்களை பாதுகாப்பாக தங்க வைத்திருப்பதாகவும் உளவு தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈராக்கிற்குள்ளே ISIS பயங்கரவாதிகளின் இரண்டாவது அலையை ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் ஜெலிகோன் பிரதேசத்தில் நடைபெற்று வருகின்றன. அத்தோடு இந்த ISIS பயங்கரவாதிகளின் இரண்டாவது அலையும் அதனுடைய விரிவாக்கமும் ஈராக் மற்றும் சிரியாவிற்குள்ளே மாத்திரம் இருக்க போவதில்லை. ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளிலும் ISIS பயங்கரவாதிகளின் இரண்டாவது அலையை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிரியா பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக மாறியதை தொடர்ந்து ISIS பயங்கரவாத குழுக்களும் பிராந்தியத்திலே வலுவடைந்துள்ளன. மேலும் இந்த ISIS பயங்கரவாதிகளையும் அதனோடு தொடர்புடைய இன்னும் ஏனைய பயங்கரவாத குழுக்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கி நொறுக்குவதற்கான வேலை திட்டங்களை ஈராக்கிய அரசாங்கம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் ISIS பயங்கரவாதிகளுடைய இரண்டாவது அலை தொடர்பான அச்சுறுத்தல்களை ஒட்டுமொத்த சர்வதேசமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ஈராக்கிய ஊடகங்களும் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு துருக்கி ஏன் ISIS பயங்கரவாதிகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவுகின்றது என்கின்ற கேள்விகள் உங்களுக்கு எழுந்திருக்கலாம். பிராந்தியத்திலே துருக்கியினுடைய ஆதிக்கத்தினை தக்க வைத்துக் கொள்வதற்காக அர்துகான் இந்த ISIS பயங்கரவாதிகளை பயன்படுத்துகின்றார். அது மட்டுமல்லாமல் துருக்கி மற்றும் ஈராக் எல்லை பிரதேசத்திலே குர்திஷ் மக்கள் வாழ்கின்றார்கள். மேலும் குறித்த பிரதேசங்களில் குர்திஷ் பயங்கரவாத படையான PKK படையும் செயற்படுகின்றது. இந்த PKK பயங்கரவாத படைகள் துருக்கிக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. துருக்கி எல்லையினூடாக நுழைந்தும் பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. அதே நேரம் இந்த PKK பயங்கரவாத படைகள் ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் செயற்படுகின்றார்கள். சிரியாவிலும் ஈராக்கிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ISIS பயங்கரவாதிகளை அழிப்பதில் இந்த குர்திஷ் படைகளான PKK படைகளும் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளார்கள். சில முக்கியமான ISIS பயங்கரவாதிகளின் தளபதிகளையும் PKK படைகள் கைது செய்து வைத்துள்ளார்கள். எனவே துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் குர்திஷ் படைகளான PKK பயங்கரவாத படைகளுடைய ஆதிக்கத்தினை குறைப்பதற்காக இந்த ISIS பயங்கரவாதிகளையும் பயன்படுத்திக் கொள்கின்றார். ஒரு பயங்கரவாத குழுவினுடைய ஆதிக்கத்தினை குறைப்பதற்காக அர்துகான் இன்னும் ஒரு பயங்கரவாத குழுவை வளர்க்கின்றார். அதே போன்று அர்துகான் சிரியாவை கைப்பற்றுவதற்கும் இந்த ISIS பயங்கரவாதிகளை பயன்படுத்திக் கொண்டார். நாங்களும் ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராக செயற்படுகின்றோம் என துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் தெரிவித்தாலும் மறைமுகமாக துருக்கியினுடைய உளவு பிரிவினர் ISIS பயங்கரவாதிகளை வளர்க்கின்றார்கள். அமெரிக்காவின் ஆதரவோடு துருக்கியினுடைய உளவு பிரிவினர் இவை தொடர்பான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த தகவல்களிலிருந்து ISIS பயங்கரவாதிகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இரண்டாவது அலையை உருவாக்கப் போகின்றார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த ISIS பயங்கரவாதிகளின் இரண்டாவது அலையானது அதிகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு நன்மைகளை ஏற்படுத்த போகின்றது. அர்துகானினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் பயங்கரவாத குழுக்களை பயன்படுத்தி சிரியா கைப்பற்றப்பட்டதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவுடைய பல பிரதேசங்களை கைப்பற்றி தற்போது சிரியாவினூடாக டேவிட் பாதையை அமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளது. இதே போன்று ஈராக்கில் ISIS பயங்கரவாதிகள் இரண்டாவது அலை தாக்குதல்களை ஆரம்பித்தால் சிரியாவின் தெற்கு பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வேகமாக நகர்ந்து ஈராக்கிய பிரதேசங்களை மிளகுவாக கைப்பற்றிக் கொள்ளும். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் வெற்றிகரமாக மேற்கொள்வார்கள். ISIS பயங்கரவாதிகளின் இரண்டாவது அலை தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிரேட் இஸ்ரேல் திட்டத்திற்கு மிகப்பெரிய வெற்றி பாதையை ஏற்படுத்த போகின்றது என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஈரானுக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நெட்டன்யாஹூ திட்டமிட்டு வருகின்றார். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கான பச்சை விளக்கை டொனால்ட் ட்ரம்ப் காண்பிக்காவிட்டாலும் நெட்டன்யாஹூ ஈரானின் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எடியோத் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதே போன்று அமெரிக்காவின் முழுமையான உதவியை பெறாமலேயே நெட்டன்யாஹூ ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகியுள்ளார் என அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிரட்டலான பதில்களை வழங்கியுள்ளார். இஸ்ரேலினால் ஒரு பொழுதும் ஈரானை தாக்கவே முடியாது. தற்போது மாத்திரமல்ல, எதிர்காலத்திலும் இஸ்ரேலினால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளவே முடியாது. அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவினை வழங்கினாலும் இஸ்ரேலினால் ஈரானினுடைய தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவே முடியாது. மேலும் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு திறன்கள் பற்றி இஸ்ரேலுக்கு நன்றாகவே தெரியும். ஈரானினுடைய வான் பாதுகாப்பு திறன்களை மீறி ஈரானிய தளங்களை குறிவைக்க முடியாது என்றும் இஸ்ரேலுக்கு தெரியும். ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரான் எவ்வாறான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்பது பற்றியும் இஸ்ரேலின் எந்தெந்த புள்ளிகள் இலக்கு வைக்கப்படும் என்பது பற்றியும் இஸ்ரேலிய தலைமைகளுக்கு நன்றாகவே தெரியும். எனவே ஒரு பொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்காது. ஈரானோடு மோதுவதற்கான திறன்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்னும் வளர்த்துக் கொள்ளவில்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அடுத்து அமெரிக்கா நேற்றிரவும் வழமை போன்று யமனுக்குள்ளே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தின் கடற்படையினரும் வான்படையினரும் செங்கடல் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ட்ரூமேன் போர்க்கப்பலையும் கார்லஸ் வின்சன் போர்க்கப்பலையும் இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அஷோட் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஈலாட் துறைமுக பிரதேசத்தை இலக்கு வைத்தும் யஃபா ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்கள் வெற்றியளித்திருப்பதாக யமன் ஊடக பேச்சாளரும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான் அனைத்து இஸ்ரேலியர்களுக்கும் ஒரு உண்மையை தெளிவாக குறிப்பிடுகின்றேன். காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய கைதிகளை மீட்டெடுப்பது எங்களுடைய முதன்மையான குறிக்கோள் அல்ல. நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கு தியாகம் செய்ய விரும்பவில்லை. காசாவிலே ஹமாஸினுடைய நிர்வாகத்தினை முழுமையாக அளிக்க வேண்டும். ஹமாஸையும் இன்னுமேனே எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக தரைமட்டமாக்க வேண்டும். காசாவை முழுமையாக தரைமட்டமாக்கி டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை நிறைவேற்றி காசாவில் இருக்கக்கூடிய மக்களை முழுமையாக வெளியேற்றி விட வேண்டும். இவ்வாறு காசாவை கைப்பற்றி எங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வது எங்களுடைய முதன்மை நோக்கமாக இருக்கின்றது. இந்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் எங்களுடைய கைதிகளை தியாகம் செய்ய வேண்டும். எங்களுடைய கைதிகளை தியாகம் செய்தால் தான் நாங்கள் வெற்றி பெற முடியும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். ஸ்மோட்ரிச்சினுடைய இவ்வாறான கருத்துக்களை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திரர்கள் கோபமடைந்து டெல் அவீவ் பிரதேசத்திலே உக்கிரமான போராட்டங்களையும் ஆரம்பித்திருந்தார்கள். நெட்டன்யாஹுவையும் ஸ்மோட்ரிச்சையும் படுகொலை செய்ய வேண்டும் என நிலத்திரர்கள் கோஷங்களை எழுப்பியிருந்ததாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. மேலும் நெட்டன்யாஹுவின் வீட்டை முற்றுகையிட்டும் ஆர்ப்பாட்டங்கள் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவதற்காகவும் காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை வெளியேற்றுவதற்காகவும் ஹமாஸை சரணடைய வைப்பதற்காகவும் அடுத்த கட்ட அழுத்தங்களை வழங்குவதற்கு நெட்டன்யாஹு தயாராகி வருகின்றார். அதாவது ஏற்கனவே ஒப்பந்தத்திற்கமைவாக விடுவிக்கப்பட்ட பலஸ்தீனிய கைதிகளை மீண்டும் கைது செய்து ஹமாஸுக்கு உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்குவதற்கு நெட்டன்யாஹு தயாராகி உள்ளார் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து ஹமாஸுக்கு அரபு ஆட்சியாளர்களிடமிருந்து மிரட்டலான எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டிருப்பதாக சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. இஸ்ரேலினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக ஹமாஸ் ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்றும் காசாவின் நிர்வாகத்தினை ஹமாஸ் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் ஹமாஸை நிராயுதபாணியாக்க கூடிய ஒப்பந்தத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அரபு நாடுகளிலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்களை படுகொலை செய்வதற்கும் அவர்களை கைது செய்வதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்றும் அரபு நாட்டு தலைமைகள் ஹமாஸுக்கு மறைமுகமான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வழங்கியுள்ளார்கள். மேலும் இவை தொடர்பான தகவல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன. ஏற்கனவே காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் காசாவிலே நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்றும் சவுதி அரேபியாவினுடைய தலைமைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகளும் மத்தியஸ்தர்களுக்கு உச்சக்கட்ட அழுத்தங்களையும் வழங்கி வந்தார்கள். இவை தொடர்பாக நான் முன்னே காணொளிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அழுத்தத்தினை வழங்குவதற்கு பதிலாக இந்த அரபு நாட்டு தலைமைகள் ஹமாஸுக்கு எதிரான அழுத்தங்களை அதிகரித்து வருகின்றார்கள் என்பதனையும் இந்த தகவல்களில் இருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் காசாவிலே உச்சக்கட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளையும் வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் பலஸ்தீனிய போராளிகள் இந்த வீரியமான தாக்குதல்களுக்கு பிரேக்கிங் தி ஸ்வார்ட் என்றும் பெயர் வைத்துள்ளார்கள். அதாவது ஹமாஸுக்கு அழுத்தத்தினை வழங்குவதற்காகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி தி ஸ்வார்ட் ஆபரேஷன் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த அழுத்தங்களை முறியடிக்கக்கூடிய தாக்குதல்களாகவே தற்போதைய தாக்குதல்கள் அமைந்துள்ளது என்பதனை காண்பிப்பதற்காக பிரேக்கிங் தி ஸ்வார்ட் என்கின்ற தாக்குதல்களை பலஸ்தீனிய போராளிகள் ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய போராளிகளின் இந்த தாக்குதல்களினால் ஒட்டுமொத்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் மிரண்டு போயுள்ளது. கடந்த ஒரு வாரமாக பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மாறிவ் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் நெட்டன்யாஹுவும் பாதுகாப்பு அமைச்சரும் வடக்கு காசாவின் எந்தெந்த பிரதேசங்களுக்கு பயணங்களை மேற்கொண்டிருந்தார்களோ தற்போது குறித்த பிரதேசங்களிலே பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 8 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசாவின் எல்லை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் அனைத்தையும் முழுமையாக அழித்து விட்டதாக தெரிவித்தது. ஆனால் தற்போது இஸ்ரேலிய ராணுவம் அளிக்கப்பட்டதாக கூறிய சுரங்கப்பாதைகளையே பலஸ்தீனிய போராளிகள் மீண்டும் பயன்படுத்தி புதிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். 8 மாதங்களுக்கு முன்பு அளிக்கப்பட்ட சுரங்கப்பாதைகளை தற்போது பலஸ்தீனிய போராளிகள் மீண்டும் பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்களாக இருந்தால் இந்த 8 மாதத்திற்குள்ளே பலஸ்தீனிய போராளிகள் அளிக்கப்பட்ட சுரங்கப்பாதைகளை மீள கட்டமைத்துள்ளார்கள் என்பதனையும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய போராளிகள் யுத்தத்தினுடைய ஆரம்ப காலத்தில்
காலத்தை போன்றே தற்போதும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு காணொலிகளாக வெளியிட்டு வருகின்றார்கள். 19 மாத யுத்தத்திற்கு பிறகும் பலஸ்தீனிய போராளிகளின் ஊடக பிரிவை கூட இஸ்ரேலிய ராணுவத்தினால் அளிக்க முடியவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய தோல்வியை எடுத்து காட்டுகின்றது. மேலும் தற்போது பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தரைவழி தாக்குதல்களை பின்வாங்க செய்துள்ளன. இது ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அழுத்தங்களில் பாரிய அளவு தோல்வியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் மாறி ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே பலஸ்தீனிய போராளிகள் 6க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். நேற்றிரவு சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலும் பைட்டனுன் கிழக்கு பிரதேசத்திலும் அல்-கஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக உச்சக்கட்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் RPG ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். பைட்டனுன் பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பதுங்கியிருந்த சிப்பாய்களை மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் புல்டோசர் வண்டி ஒன்றையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று இன்று மாலை ரஃபா நகர் பிரதேசத்திலே ஒரு பொறியொன்றிற்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையொன்றும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் சிக்கி மொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்து இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 3 ஹெலிகாப்டர்கள் படுகாயமடைந்த கொல்லப்பட்ட சிப்பாய்களை தூக்கிச் சென்றிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.